தேங்க்ஸ் மேடம். உங்களோட வேகமான நடவடிக்கையால தான் எங்க குழந்தைங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட்டா. தட்ஸ் ஓகே கௌதம். உங்களால தான் மேம் அஞ்சலியோட உண்மையான அம்மாவும் அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். போலீஸ் பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கு. இவங்களும் எல்லா உண்மையும் முன்னாடியே சொல்லியிருந்தா நிறைய டென்ஷன் அவாய்ட் பண்ணிருக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் விடுங்க. இனிமே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் வரேங்க. ஓகே, தேங்க்யூ. உள்ள போலாம் வாங்க. வாங்க. நில்லுங்க. இருங்க, உங்க எல்லாருக்கும் திருஷ்டி சுத்த போறேன். போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போயிட்டு வந்திருக்கீங்க. நம்ம குடும்பத்தை பிடிச்ச எல்லா கெட்டதும் இதோட போகட்டும். எல்லா திருஷ்டியும் அஞ்சலி பாப்பா விட்டு ஓடி போகட்டும். உள்ள போங்க. வாங்க. பிரியா, நில்லுடி. எப்படி இருந்தது? மா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? பின்ன என்னடி, நாம என்னென்னமோ பண்ணி துரத்த முடியாத அஞ்சலிய அவ அம்மாவே வந்து கூட்டிட்டு போறா. அதிர்ஷ்டம்னா இது இல்ல அதிர்ஷ்டம். ஆமாமா, நான் கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆண்டவனா பார்த்து இந்த குட்டி சாத்தான ஒழிக்க இவள் அனுப்பியிருக்கான். சரி சரி, முகத்தை ஓவரா குறிப்பா வச்சுக்காத. வளர்த்த குழந்தைய பிரிய முடியாத தாய் மாதிரி அவ போற வரைக்கும் சோகமாவே பில்டப் கொடு. அப்பதான் என் புள்ள அந்த அஞ்சலிக்கு பிரியா விட கொடுப்பான், நம்மளே நம்புவான். பெரிய ஆளுமா நீங்க. சரி சரி, சோகமாவே உள்ள போ. இந்த சோகம் போதுமா? இந்த சோகம் போதுமா? ஏய் போடி, அவன் பாத்திர போறான். ஹலோ. சொல்லுங்க. இல்ல பாப்பா கிடைச்சிட்டா. ரொம்ப வசதியானவங்க தான் போல இருக்கு. இல்லைன்னா இவளை எதுக்கு தத்தெடுத்து வளர்க்க போறாங்க? நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே. ஆஃபீஸ் போணுமா டாடி? இல்லடா, ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் டாடி ஆஃபீஸ்க்கு போவேன். இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இருந்தா ஆபத்து தான். திடீர்னு குழந்தை இங்கே இருக்கட்டுமே, எங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குன்னு ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி மனசை மாத்திடுவாங்க. சீக்கிரம் குழந்தையோட கிளம்பியே ஆகணும். என்னங்க நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க காஃபி குடிப்பீங்கல்ல? இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். டாடி, அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாடி. நான் உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கலடா, உங்க அம்மா தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு தான்.
போயிட்டு உங்க அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லு. ம், சரி டாடி. மம்மி, தேங்க்ஸ் மம்மி. எதுக்குடா? டாடி தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சீங்கல்ல, அதுக்கு தான். இல்லடா, பொக்கிஷமா பிறந்த உன்னை அநியாயமா தொலைச்சவனா. உன்னை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நான் பைத்தியம் ஆயிருப்பேன். நான் உன்னை கண்டுபிடிச்ச பிறகு நீ என் கூட வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். நான் தான்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அழாதீங்க மம்மி. நான் குழந்தைய கூட்டிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு போலான்னு இருக்கேன். இன்னைக்கே வா. ஏன்? ஆமாங்க, இன்னைக்கே கிளம்பலான்னு இருக்கோம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதானே, இவன் அஞ்சலி பிரிஞ்சு எப்படி இருக்க போறான்? குழந்தை மேல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்திருக்காமா இவன். ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்களேன். இல்லம்மா, அது ப்ளீஸ், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க இன்னும் 2 நாளாவது நிச்சயமா எங்க கூட இருந்துட்டு தான் போகணும். கௌதம், நீ சொல்லு. எனக்கு எல்லாமே இவதாங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்னடா, டாடி கூட இன்னும் 2 நாள் இருக்கியா? இருக்கேன் டாடி. உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியா, அஞ்சலியே சொல்லிட்டா. இப்ப நீங்க இவ்ள கூட்டிட்டு போனீங்கன்னா மறுபடியும் எப்ப வருவீங்கன்னே தெரியாது. கண்டிப்பா நீங்க 2 நாள் இருந்துட்டு தான் போறீங்க. என்னடா, ஊருக்கு போயிட்டாலும் டாடி அடிக்கடி வந்து பாப்பல. நிச்சயமா வந்து பாப்பேன் டாடி. மம்மி, நீங்க என்ன டாடியை பார்க்க கூட்டி வருவீங்கல்ல? நிச்சயமா கூட்டிட்டு வருவேன்டா. அஞ்சலி, இவங்க மட்டும் உன்னை கூட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வையேன், உடனே ஒரு கால் பண்ணு, நான் உன்னை கடத்திட்டு வந்துடுறேன். சூப்பர் டாடி. யாரு யாருன்னு கேட்குறேன்ல. யாரு?
என்ன டாடி பயந்தீங்களா? பயம்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா சொல்லாதீங்க டாடி. அதான் உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. ஏன்டா இப்படி பண்ண? என் கூட வாங்க சொல்றேன். டாடி உங்க பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? டேய், நான் தான் பர்த்டே கொண்டாடுறதுலன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும். நான் ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலையே. அதனால தான் நானே உங்க பர்த்டேக்கு இந்த ஃபுல் செட்டப்பும் பண்ணேன். என்ன டாடி எப்படி டாடி பிடிச்சிருக்கா? டேய், நான் பர்த்டே கொண்டாடி 5 வருஷம் ஆச்சுடா. அதெல்லாம் நான் கொண்டாட மாட்டேன்டா. அதான் ஏன்னு கேக்குறேன். கேக்குறல சொல்லுங்க டாடி. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பெரியவங்களாம் பர்த்டே கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான்டா. என்ன டாடி இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்றீங்க? என்னடா? நீங்க ஜூனி சூப்பர் ஸ்டாரோட அப்பா. அதனால நீங்க பர்த்டே கொண்டாடியே ஆகணும். இந்த கதையை புரிய டாடி. புரிய டாடி. விட்டுங்க டாடி. மம்மிக்கு விட்டுருங்க டாடி. விட்டுருங்க டாடி. இப்ப பாட்டி கூட்டுங்க. வேணாம் வேணாம், பாட்டிக்கு சுகரு, அதை எனக்கு கூட்டுங்க. டேய், ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். டாடி என்ன டாடி அதுக்குள்ளே குட் நைட் சொல்லிட்டியா? டேய், மணி 12 ஆச்சுடா. காலையில் எனக்கு வேலைக்கு போகணும். உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, வா போய் தூங்கலாம். மச்சான் அதுவும் தூக்கமா? உங்களுக்காக அந்த ரூம்ல ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க. போய் எடுத்து போட்டு வாங்க. போக டாடி. நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு டச்சன். தீபா, இதுல அஞ்சலியோட டாய்ஸ், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸ் போட்ட Dress, அவளோட பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். கொடுங்க. இந்தா. அப்புறம் இது நாங்க உங்களுக்கு கொடுக்கிற Dress. ஐயோ, இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாம? என்ன இப்படி சொல்றீங்க? அஞ்சலி எங்களுக்கு பொண்ணுன்னா நீங்களும் எங்களுக்கு உறவு தானே. ஏன் எதுக்கு நல்லா கேட்க கூடாது. அன்பா கொடுத்தா மறுக்காம ஏத்துக்கணும். இது அஞ்சலி வளர்ந்த வீடு. அவ எப்பவுமே எங்களுக்கு செல்ல குழந்தைதா இல்ல பிரியா?
அஞ்சலிக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். என்ன இது ஓவரா வழியிறாளுங்க? நாம நடிக்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். போதும் டி, நீங்க விட்டா போதும், நான் ஓடியே போயிடுவேன். உங்க அன்பு ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும். வேற எந்த உதவியும் எனக்கு வேண்டாம். ஆமா, கேட்கவே மறந்துட்டேன். ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி என்ன தேவையில்லாம பொய் சொல்ல வைக்கிறீங்க? எனக்கு டைலரிங் தெரியும். ஊர்ல சின்னதா தையல் கடை வச்சிருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வருமானத்துக்கு ஒன்றும் பெருசா குறை இல்லை. என்கிட்ட இது வரைக்கும் இல்லாதது நான் தவற விட்ட என் குழந்தை மட்டும்தான். உங்க தயவுல இப்ப அவளும் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இதுக்கு என்ன கைமாறு செய்வேன்னு எனக்கு தெரியல. இதுல என்னங்க இருக்கு? அஞ்சலி இங்க வந்த பிறகுதான் காவியாவே எங்களுக்கு பிறந்தா. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல. எங்களையும் உங்க குடும்பமா நினைச்சுக்குங்க. எங்களுக்கு அது போதும். கண்டிப்பா, நீங்களாம் எனக்கு கடவுள் மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டேன். பிரியா, வக்கீல் வந்துட்டாரு, நான் கூட்டு வந்துட்டேன். சரி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல சார், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. லாயர் வந்துட்டாரு. வாங்க சார். வணக்கம்மா. இவங்க தான் சார் அஞ்சலியோட அம்மா. வணக்கம். வணக்கங்க சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? நானும் என் ஒய்ஃபும் சைன் போட்டு தர ரெடியா இருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஆனா ஃபாதர் தான் இப்போதைக்கு ஊர்ல இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவர் ஹார்ட் சர்ஜரிக்காக அமெரிக்கா போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும். உங்களுக்கு அவர் தானே விட்னஸ் கையெழுத்து போட்டிருக்காரு? ஆமா சார். ஆனா இப்போ அதனால என்ன? அதனால என்னவா? அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் பயாலஜிக்கல் மதர்ங்கிறதால குழந்தைய கூட்டிட்டு போக முடியும். அது வரைக்கும் குழந்தைய வேற யாருமே கூட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம தத்தெடுத்த குழந்தைய அவர் பெர்மிஷன் இல்லாம இவங்க கூட அனுப்புறது சட்டப்படி செல்லாது. என்ன சார் சொல்றீங்க? பர்த் சர்டிபிகேட், டெலிவரி டைம்ல ஹாஸ்பிடல்ல டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட், இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து வெரிஃபை பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ போய் இப்படி சொல்றீங்க? இப்போ ஊருக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் 1 ஹவர்ல ட்ரெயின். கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா என்ன சார் பண்றது? சார், இதுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவும் இல்லையா? சட்டத்துக்கு எப்படிமா ஆல்டர்னேட்டிவ் இருக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா. இத்தனை நாள் நீங்க குழந்தைய அன்பா பாத்துக்கிட்டீங்க. இன்னும் 2 மாசம் தானே. இவங்களை மட்டும் வேணா ஊருக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அம்மா, என்னம்மா அது? 2 மாசம் பொறுத்து அவங்க திரும்ப வந்ததும் அவங்க பெத்த குழந்தைய ஃபாதர் முன்னிலையிலேயே கையெழுத்து போட்டு உங்க 2 பேர் கையெழுத்தோடையும் ஃபாதரோட பிளஸிங்ஸோடையும் தாராளமா இவங்க குழந்தைய கூட்டிட்டு போலாமே. சார், பாவம் சார் இவங்க. அவங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க. பல வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க குழந்தையவே பாக்குறாங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சார், அவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாங்கன்னு நாங்க கண்கூட பார்த்தோம். திரும்பவும் அவங்கள எப்படி சார் பிரிச்சு வைக்கிறது? ஏன் சார் அப்படி பிரிச்சு வைக்கணும்? அவங்கள அவங்க குழந்தையோட இருக்க சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல ஃபாதர் வந்த உடனே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. சனிய இதோட ஒழிஞ்சிரும்னு பார்த்தா இப்படி இழுக்குதே. வக்கீல் சொதப்புறானே, என்ன பண்ணலாம்? இதுதான் சட்டம். இதுதான் சைல்டு அடாப்ஷன் லா. ஃபாதரோட விட்னஸ் சிக்னேச்சர் இல்லாம இந்த குழந்தை உங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஒரு அடாப்டட் பேரண்டா நீங்க குழந்தைய அனுப்பவும் கூடாது. இதை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். சாரிங்க, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். இப்போ வேற என்ன பண்றது கௌதம்? லாயர் சொன்ன மாதிரி இவங்க இங்க தங்கறது தான் ஒரே வழி. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஃபாதர் வர வரைக்கும் அஞ்சலியோட நீங்க எங்க வீட்லயே தங்கலாமே. என்ன பிரியா? இங்கேயே தங்கலாமே. என்னங்க சொல்றீங்க? அது என்னங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க.
ம் சரிங்க